கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தம்முடைய அநாதி தீர்மானத்தினால் பிரகாரமாக எரேமியாவை தம்முடைய தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கிறார். நான் உன்னை தாயின் வயிற்றின் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியா தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவரை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். எரேமியா தமக்கு தீர்க்க தரிசன ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். நம்முடைய சுய புத்தியினாலேயோ சுய ஞானத்தினாலேயோ நம்முடைய படிப்பறிவினாலேயோ நாம் தீர்க்கதரிசிகளாக ஆகிவிட முடியாது. கர்த்தரே தீர்க்கதரிசிகளை நியமித்து அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எந்த மனுஷனும் தன்னுடைய சுய சித்தத்தினாலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஆகுவதில்லை. கர்த்தர் எரேமியாவை தம்முடைய தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு அழைக்கிறார். இந்த மகிமையான உன்னதமான ஊழியத்தை செய்வதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று நினைத்து கர்த்தரிடத்தில் பணிவோடு மறுக்கிறார். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று எரேமியா சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை திரளான ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். சாதாரண மக்களுக்கு சொல்லுவது போல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் கர்த்தருடைய வசனங்களை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை திக்காமல் திணறாமல் சரளமாய் தெளிவாக பேச வேண்டும். பயத்தோடு பேசக்கூடாது, தயக்கத்தோடு தெளிவில்லாமல் பேசக்கூடாது. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகாரத்தோடு சொல்ல வேண்டும். எரேமியாவோ சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், தன்னால் அதிகாரத்தோடு பேச முடியாது என்றும், தன்னால் பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் துணிகரமாய் அதிகாரமாய் பேச முடியாது என்று தயங்குகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எரேமியா தயங்கினாலும் கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்றும் பாதுகாக்கும்படி அவருடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வரும் ஊழியத்தை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். அப்பொழுது மோசே தன்னுடைய திக்குமாயும் மந்தனாவையும் காரணம் சொல்லி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தார். மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் கர்த்தர் மோசேயின் மீது கோபம் கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். சாமுவேல் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருக்கு சித்தமானால் அவர் சிறு பிள்ளைகளையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளாக பயன்படுத்துவார். எரேமியா 15 அதிகாரம் 20 வசனத்திலே, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்திலே, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். எரேமியாவை போல நாமும் பல வேளைகளில் கர்த்தர் கொடுக்கிற ஊழியங்களை செய்ய தயங்குகிறோம். கர்த்தருடைய பலத்தை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய பலவீனத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற தாளந்துகளை நாம் தவறாக பயன்படுத்தி விடுவோமோ என்று பயப்படுகிறோம். நம்மை அழைத்த தேவன் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் தமது ஊழியத்தை கொடுக்கும் பொழுது நம்மை தகுதிப்படுத்துகிறார். அவருடைய கரங்களில் நாம் நம்மை பரிவோடு தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று எழுதியிருப்பதை நான் பார்க்கிறோம். எல்லாவித பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். ஆமென்.